இப்போது நாம் ஹியூமன் சைக்கிளில் சாப்டர் 14 த இன்ஃப்ரா ரேஷனல் பியூட்டி என்கின்ற அந்த சாப்டரை பார்த்து கொண்டிருக்கின்றோம். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 6 பார்த்தோம். லாஸ்ட் செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். அப்ரிசியேஷன் ஆஃப் பியூட்டி, இதெல்லாம் பார்க்கும்பொழுது எதை வைத்துக்கொண்டு மனிதன் இதை அணுகுவது? பொதுவாக மனிதன் எதை கொண்டு இத்தகைய விஷயங்களை அணுகுகின்றான் என்றால், எதற்கு முக்கியத்துவம் வழக்கமாக தரப்படுகின்றது என்றால், இந்த ரீசன், அறிவு, மனிதனுடைய அறிவு, அதே போல மனிதனுடைய அந்த விருப்பம், இதன் அடிப்படையில் தான் மனிதன் பொதுவாக எவையெல்லாம் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களோ அவைகளை படைப்பதிலும் சரி, அவைகள் குறித்த அவனுடைய அந்த அப்ரிசியேஷன், அவன் எந்த அளவுக்கு அதை ரசிக்கின்றான் என்பதும் எதை பொறுத்து அமைகின்றது என்றால், அவனுடைய அறிவு, அவனுடைய அந்த ரசனை, இதை பொறுத்துதான் அமைகின்றது. ஏன் அவ்வாறு அமைகின்றது என்றால், அது அவனுடைய மனம் சார்ந்த ஒரு செயலாக இருக்கின்றது. மனம் சார்ந்த ஒரு செயலாக இருப்பதனால இந்த செயல் எவ்வாறு இருக்கின்றது என்றால், அனைத்தையுமே அது ஒரு கிரிட்டிக்கல் ஆட்டிடியூட். கிரிட்டிக்கல் ஆட்டிடியூட்னா என்ன அர்த்தம்? இது சரி, இது தப்பு என்கின்ற ஒரு அணுகுமுறையில்தான் இந்த விஷயங்கள் கையாளப்படுகின்றன. அதற்கு எவ்வாறு கையாள வேண்டும் இந்த விஷயங்களை என்றால், அதை ஒரு சிருஷ்டி மனோபாவத்தை தான் அனைத்தையுமே அவன் கையாள வேண்டும். கிரியேட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ கிரியேட்டிவ் ஆட்டிடியூடுக்கு பதிலாக கிரிட்டிக்கல் ஆட்டிடியூடு தான் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். கிரிட்டிக்கல் ஆட்டிடியூட் இருக்கிறதுனால என்ன நடைபெறுகின்றது என்றால், மனம் மனதினுடைய குறுக்கீடு மிகவும் அதிகமாக இருக்கின்றது. மனத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா, மனம் எப்பொழுதுமே பிழைக்கு உட்பட்டது. எதையெல்லாம் மனம் சரி தவறு என்று நிர்ணயிக்கின்றதோ, இந்த கணிப்பு எப்பொழுதுமே பார்த்தோம் என்றால் அது பிழைக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. மைண்ட் இஸ் ப்ரோன் டு எரர் இன் இட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் அப்படிங்கிறார். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனதை வைத்துக்கொண்டு ஒரு கலை, இலக்கியம், அந்த படைப்புகளை மனதை வைத்துக்கொண்டு நாம் கணிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளணும். ஏற்கனவே பார்த்தோம், ஏன் இதை பகவான் கூறுகின்றார் என்றால், எல்லா உயர்ந்த விஷயங்களும் சரி, எல்லா உயர்ந்த விஷயங்களும் மனதிற்கு மேல் உள்ள தளத்தில் இருந்துதான் உருவாகுகின்றன. இப்ப ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சரும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் வேறு என்று இங்க கோரல. பகவான் அண்ட் மதர் அந்த இன்டெகிரல் யோகால வாழ்வினுடைய எல்லா அம்சங்களும் கையாளப்படுகின்றன. இது ஆர்ட்டா, ஓகே, இது வேணாம், இது வேணாம். லிட்ரேச்சரா, இது வேண்டாம். இதுக்கும் யோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்க ஒரு ஆர்டிஸ்டா இருந்து அது மூலமாகவும் இந்த இன்டெகிரல் யோகாவை செய்யலாம். ஒரு பெரிய ஒரு இலக்கியவாதியாக இருந்து கூட உங்களுடைய படைப்பின் மூலமாக நீங்கள் உங்களுடைய உணர்வு நிலையில உயர முடியும். அதற்கு நிறைய அனுபவம், நிறைய ஒரு உதாரணங்கள் இருக்கின்றன. நம்முடைய அமல்கிரண் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய போயட்டா மாறினார். அவருடைய போயட்டிக் ஒர்க்ஸ் எல்லாமே பகவானுடன் அவர் தொடர்ந்து கடித பரிமாற்றத்தின் மூலம் அவருடைய படைப்புகளை பகிர்ந்து கொண்டது உண்டு. அப்புறம் மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒன்ஸ் somebody has turned to யோகா, அவங்கள்ட்ட இது மாதிரி விஷயங்கள்லாம் அவர்களுடைய இயல்பை மீறி வெளிப்படுகின்றன அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிரோத்பரன் தெரியும் நமக்கு. நிரோத்பரன் ஒரு டாக்டர். அவர்
வெளிநாட்டில் படித்த ஒரு டாக்டர். அவருக்கு திடீர்னு அவருக்கு பார்த்தோம் அப்படின்னா பொயட்டிக் கவிதை எழுதுவதற்கு எல்லாமே வருகின்றது. அறிவு போல கவிதை வருகின்றது. அதுக்குதான் விளையாட்டாக பகவான் கூறுகின்றார், we have found a poet but where is a yogi அப்படின்னு கேட்கிறார். நிரோத் பரண்ட கேட்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆர்ட், லிட்ரேச்சர், மியூசிக் இதையும் இது வேற யோகம் வேற அப்படின்னு பிரிக்கவே முடியாது. ஏன்னா இதோடைய ஆரிஜின் எல்லாம் இந்த கிரியேஷனுடைய ஆரிஜின் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா எல்லா ஒர்க்குமே இங்க யோகா அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆர்ட்ஸும் லிட்ரேச்சரும் யோகா தானே. அதனாலதான் வந்து அதனுடைய மூலம் எங்க இருக்கு அப்படின்னா, அது மனதை கடந்த நிலையிலிருந்து உண்மை, அதாவது ரியல் ஆர்ட்ஸ், ஒரு உயர்தரமான ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் லிட்ரேச்சரினுடைய மூலம் எங்கிருந்து தோன்றுகின்றது என்றால் மனதிற்கு அப்பாற்பட்ட நிலையிலிருந்து தோன்றுகின்றது. ஆதலால் அத்தகைய படைப்புகளை நாம் மனதை வைத்துக் கொண்டு நம்ம வந்து பிசிக்கலா எவாலுவேட் பண்ண முடியாது அப்படிங்கிற அடிப்படை கருத்து இதுதான் வந்து திருப்பி திருப்பி நம்ம இந்த சாப்டர்ல பார்க்கிறோம். அப்படின்னா எதன் அடிப்படையில் நம்ம அணுகுவது அப்படின்னா, எதை வைத்துக்கொண்டு இத்தகைய விஷயங்களை நம் எடை போடுவது? மனதை வைத்துக்கொண்டு நிச்சயமாக முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? மனதை வைத்துக்கொண்டு கிரிட்டிக்கல் மைண்டை வைத்துக்கொண்டு இத்தகைய விஷயங்களை நம்ம வந்து இவாலுவேட் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறோம். ஸோ எதனுடைய கைடன்ஸ் வேணும் அப்படின்னா, ஒரு இன்னர் பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற ஒரு இன்னர் பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் நமக்கு உள்ள அகம் சார்ந்த உள் ஜீவனில் இருந்துதான் இதை அதுதான் வந்து தேர்ந்தெடுக்கும். இது நல்ல படைப்பு. சில படைப்புகளை பார்த்தாலே நமக்கு தெரியும். நம்ம சில கவிதையை படிக்கிறோம், சில படைப்புகளை பார்க்கின்றோம், அது வந்து ஒரு நல்ல உயர்தரமா இருக்கின்றது. நம்மால வந்து ஒரு இயல்பாகவே புரிந்து கொள்ள முடியும். அதுதான் இன்னர் பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். ஸோ அதோடைய சோர்ஸ் வந்து மைண்ட் கிடையாது. அதுதான் வந்து என்ன செய்யும், தேர்ந்தெடுக்கும். கான்ஸ்டன்டா செலக்ட் பண்ணும், ரிஜெக்ட் பண்ணும். எதன் அடிப்படையில? உண்மையின் அடிப்படையிலும் அழகின் அடிப்படையிலும், வித் பிரின்சிபல் ஆஃப் ட்ரூத் அண்ட் பியூட்டி. இதன் அடிப்படையில் தான் அது அனைத்தையுமே அணுகும். நமக்கு வந்து கோர்ஸ் எல்லாருக்கும் ரசனை இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல இலக்கியத்தை படிப்பதற்கு அந்த பக்கம் வந்து வாய்ப்பு கிடைக்காம போகலாம். ஒரு கலை படைப்பை ரசிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம். நல்ல இசையை கேட்பதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் போகலாம். ஆனால் அதையெல்லாம் பழகிக்கணும் அப்படிங்கிறாங்க மதர். எதையுமே நம்ம வாழ்க்கையில வந்து விளக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நல்ல விஷயங்களை நாம் பழகிக்கணும் அப்படிங்கிறாங்க. அவ்வாறு நல்ல விஷயங்களை நாம் எதிர்கொள்ளும் பொழுது எவ்வாறு அணுக வேண்டும் அதுதான் நீங்க நம்ம பார்க்கிறோம். மனதை கொண்டு அணுகுவதா, இல்ல நமக்கு உள்ள இருக்கக்கூடிய வேற ஏதோ ஒரு விஷயத்தின் அடிப்படையில் இவற்றை அணுகுவதா? ஏன்னா நம்ம வந்து அந்த இன்னர் பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம். அது வந்து எதன் அடிப்படையில அனைத்தையுமே வந்து அது அணுகும் என்றால், ஒரு ஒத்திசைவு, ஒரு சரியான அளவு ப்ரப்போர்ஷன். அதே போல வெளியில காட்டக்கூடிய அந்த வடிவம் வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த எண்ணத்திற்கு ஒத்து போகின்றதா? ஏதோ ஒரு தீமை தான், ஒரு 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 தீம், அதை பேஸ் பண்ணி தான் ஒரு படைப்பு எழுகின்றது. ஒரு ஐடியா பேஸ் பண்ணி தான் ஒரு படைப்பு எழுகின்றது. அந்த ஐடியாவுக்கும் வெளியில நம்ம பார்க்கிற வடிவத்திற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கின்றதா, ரிலேஷன் இருக்கின்றதா என்றெல்லாம் எது பார்க்கின்றது? நம்முடைய இன்னர் பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். ஆனா மைண்டுக்கு தெரியாது, இந்த விஷயம்லாம் தெரியாது. அத்தகைய படைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறார் பகவான். எந்த எண்ணம் வந்து அங்கு வெளிக்காட்டப்படுகின்றதோ அந்த எண்ணம் உண்மையிலேயே எதை வெளிக்காட்டும் என்றால், அது உள்ளிருக்கக்கூடிய ஆன்ம பொருள், அந்த மெய்ப்பொருள், அதை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறார். இது உண்மை. ஒரு ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மியூசிஷியனுடைய கம்போசிஷன்ஸ் எல்லாம் உள்ள அவருடைய சோல் எலிமெண்ட்டை தான் வெளிப்படுத்தும். ஒரு படைப்பு, ஒரு அற்புதமான ஓவியர், ஒரு மியூசிஷியன், எல்லாமே அவங்களுடைய சோல்ல தான் எல்லாமே வரும். அதுதான் சொல்லுவாங்க, நம்ம சோல்ஃபுல் ரெண்டரிங் சொல்லுவாங்க இல்லையா? சோல்ஃபுல் ரெண்டரிங் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இட் இஸ் கமிங் ஃப்ரம் த சோல். அதே போல அங்க வெளிப்படுத்தக்கூடிய அழகு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளைத்தான் வெளிப்படுத்தும்.
உள்ள இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ட்ரூவஸ்ட் எலிமெண்ட் அதை தான் வெளிப்படுத்தும் விதமாக அமையும் அப்படிங்கிறார். அதே போல இந்த இன்னர் பவர் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் என்ன செய்யும் அப்படின்னா, எவையெல்லாம் வந்து அந்த உண்மையை உருத்திரிந்து காட்டுகின்றதோ, இல்ல உண்மையை உருத்திரிந்து காட்டுதல், இல்ல உண்மையை வந்து பழுதாக தவறாக காட்டுதல், இத்தகைய விஷயங்களை அதை வந்து விலக்கிவிடும் அப்படிங்கிறார். ஆகக்கூட என்ன புரிஞ்சுக்கிறோம், இந்த இன்னர் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது அறிவை சார்ந்த ஒரு அமைப்பு கிடையாது, கிரிட்டிக்கல் இன்டெலெக்ட் கிடையாது. அது வந்து ஒரு அறிவினால் நிர்ணயிக்கப்பட்ட விதியின்படி இது செயல்படுவது இல்லை அப்படிங்கிற விஷயத்துல நாம் புரிஞ்சுக்கிறோம். அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த அது வந்து கிரியேட்டிவா இருக்கு. அப்புறம் வந்து அதனுடைய செயல்பாடு வந்து எப்படி அமைகின்றது என்றால், எல்லாமே அறிவை சார்ந்து அமைவது இல்லை, எல்லாமே வந்து இன்ட்யூட்டிவா இருக்கு. அந்த உயர் தளத்திலிருந்து வரக்கூடிய அந்த உள்ளுணர்வை சார்ந்த விஷயமாக இருக்கின்றது. எல்லாமே வந்து அகப்பார்வையின் மூலம் தான் அமைகின்றன. விஷன், இதெல்லாம் இப்படித்தான் அந்த கிரியேஷனுடைய படைப்பு எல்லாமே அமைகின்றன. அப்புறம் இந்த இந்த சக்தி நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிமினேட்டிங் பவர் தான் எல்லாத்தையும் செய்யுதுன்னு பார்த்தோம். அந்த அதற்கு கிடைக்கக்கூடிய அந்த சக்தியும் ஒளியும் வந்து எங்கிருந்து வருகின்றன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மனதிற்கு மேலுள்ள உயர்தளத்தில் இருந்து வருகின்றன அப்படிங்கிறார். அது என்ன செய்கின்றது, நம்முடைய சாதாரண மனம், உடல், வாழ்வு இத்தகைய அமைப்புகளை ஒரு அறிவை தாண்டிய ஒரு விஷயத்திற்கு மேலே உயர்த்துகின்றது அப்படிங்கிறார். எப்போ வந்து இந்த செயல்பாடுல வந்து மிஸ்டேக் நடக்கும், தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இந்த மேலே இருந்து நமக்கு வழிகாட்டக்கூடிய அந்த உயர் சக்தி கீழே இறங்கி நம்முள் வேலை செய்யும் பொழுது, நம்முடைய உடல், மனம், வாழ்வு என்கின்ற அமைப்புகளினால் அது ஒரு உருமாற்றம் செய்யப்பட்டு அவைகளினுடைய போக்கின் செயல்படும் பொழுதுதான் அதில் தவறு நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதர்வைஸ் நம்மளுடைய மைண்ட் லைஃப் இதனுடைய வைட்டில் அதனுடைய இன்டர்ஃபியரன்ஸ் இல்லை அப்படின்னா, அந்த ஹையர் பவர்னுடைய செயல்பாடு நமக்கு அன்இன்டர்ஃபயர்டா நடக்கும். இந்த செயல்பாடு நன்றாக நடக்கும் அப்படிங்கிறார். ஆக என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு கலைஞன் அவருடைய படைப்பை வந்து எதன் அடிப்படையில் வந்து அவர் வந்து அமைக்க வேண்டும் என்றால், அறிவினுடைய செயல்பாடின் அடிப்படையில் அமைக்கக்கூடாது. அறிவினுடைய செயல்பாட்டில் இன்டெலெக்சுவல் ப்ராசஸ் அதன் அடிப்படையில் அமைத்தால் அது வந்து அந்த மெத்தட், அந்த வழி வந்து ஒரு தரம் சார்ந்த வழியாகத்தான் இருக்கும். இன்ஃபீரியர் மெத்தடாக தான் இருக்கும். அது வந்து ஒரு சிறப்பான வழியாக இருக்காது அப்படிங்கிறார். அதனால என்ன செய்யணும் அப்படிங்கிறாரு பகவான், அவருடைய அந்த இன்ட்யூட்டிவ் கிரிட்டிக்கல் விஷன், அதாவது உள்ளுணர்வு சார்ந்த அந்த அகப்பார்வை, அதனுடைய உதவியை தான் அவர் நாட வேண்டும் அப்படிங்கிறார். அதன் அடிப்படையில் தான் அவர் புதிய படைப்பை உண்டாக்குவதோ அல்லது ஏற்கனவே அவரால் படைக்கப்பட்ட படைப்பை திருத்துவதோ எதன் அடிப்படையில் செய்ய வேண்டும் என்றால் அந்த இன்ட்யூட்டிவ் கிரிட்டிக்கல் விஷன், அதன் அடிப்படையில் தான் செய்ய வேண்டும். இங்க வந்து அனைத்தையுமே கூறு போட்டு ஆராயும் மனிதனுடைய அறிவு, கிரிட்டிக்கல் இன்டெலெக்ட், அதற்கு எந்த விதமான ஒரு பங்கும் இல்லை என்று பகவான் தெளிவாக கூறுகின்றார். ஸோ இதுதான் அர்த்தம், இதனுடைய பிரின்சிபல் அதுதான். நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயமான கலை, இலக்கியம், பியூட்டி இதெல்லாம் வந்து அதனுடைய உயர்வான படைப்புகள், உயர்வான நிலையில அதனுடைய ஆரிஜின் எங்கன்னா மேலேந்து வருகின்றது, உயர் தளத்தில் இருந்து வருகின்றது. அதை மனிதன் அறிவை கொண்டு, எப்படி ஆன்மீக விஷயங்களை மனிதன் அறிவை கொண்டு அவனால் எட்ட முடியாதோ அதே போல இந்த விஷயங்களும் மனிதன் வெறும் மனதினுடைய அறிவை கொண்டு இவைகளை அவன் கணிக்கவோ எடை போடவோ முடியாது என்கின்ற கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். இப்பொழுது பேராகிராஃப் 7க்கு போலாம். The Human Cycle, Chapter 14, The Supra-Rational Beauty, Paragraph 7.
In the appreciation of beauty, it has a part, but it is not even. But it is not even there the supreme judge or lawgiver. The business of the intellect is to analyze the elements, parts, external processes, apparent principles of that which it studies, and explain their relations and workings. In doing this, it instructs and enlightens the lower mentality, which has, if left to itself, the habit of doing things or seeing what is done and taking all for granted without proper observation and fruitful understanding. But as with truth of religion, so with the highest and deepest truth of beauty, the intellectual reason cannot seize its inner sense and reality, not even the inner truth of its apparent principles and processes, unless it is aided by a higher insight, not its own. As it cannot give a method, process or rule by which beauty can or ought to be created, so also it cannot give to the appreciation of beauty that deeper insight which it needs. It can only help to remove the dullness and vagueness of the habitual perceptions and conceptions of the lower mind, which prevent it from seeing beauty or which give it false and crude aesthetic habits. It does this by giving to the mind an external idea and rule of the elements of the thing it has to perceive and appreciate. What is farther needed is the awakening of a certain vision, an insight, and an intuitive response in the soul. Reason, which studies always from outside, cannot give this inner and more intimate contact. It has to aid itself by a more direct insight, springing from the soul itself, and to call at every step on the intuitive mind to fill up the gap of its own deficiencies. Thank you. Salient points. The critical intellect has a part in the appreciation of beauty, but it is not the supreme judge. The business of the intellect is to analyze the elements, parts, external processes, and explain their relations and workings. The intellect instructs and enlightens the lower mentality, which has the habit of doing things without proper observation and fruitful understanding. As regards the highest and deepest truth of beauty, the intellectual reason cannot seize its inner sense and reality. It cannot grasp even the inner truth of its apparent principles and processes, unless it is aided by a higher insight, not its own. The intellect cannot give a method, process, or rule by which beauty can be created. Likewise, it cannot give to the appreciation of beauty the deeper insight which it needs. It can only help to bring clarity to the habitual perceptions and conceptions of the lower mind, which give it false and crude aesthetic habits. It does this by giving to the mind an external idea and rule of the elements of the thing it has to perceive and appreciate. But what is more required is the awakening of a certain vision, an insight, and an intuitive response
in the soul. Reason, which studies always from outside, cannot give this inner and more intimate contact. It has to seek the help of a more direct vision springing from the soul itself. It has to rely on the intuitive mind to fill up the gap of its own deficiencies. அறிவுக்கு வந்து லிமிட்டட் ரோல் தான் இருக்கு இதுல. அப்ரிசியேஷன் ஆஃப் பியூட்டில லிமிட்டட் ரோல் இருக்கு. அது எப்படிங்கிறத பகவான் எக்ஸ்பிளைன் பண்றார். இட் ஹாஸ் அ லிமிட்டட் ரோல். ஆனா அது அது வந்து ஒரு ஒரு கணிக்கும் இல்ல, அது வந்து ஒரு இது சரி இது தவறு என்று ஒரு தீர்ப்பு வழங்கும் ஒரு அமைப்பாக அறிவு வந்து இருக்க முடியாது. இட் இஸ் நாட் ஈவன் தேர் த சுப்ரீம் ஜட்ஜ் ஆர் லாகிவர். அறிவு வந்து இந்த விஷயத்துல இருக்க முடியாது. அதனுடைய வேலை என்ன அப்படின்னா, அறிவினுடைய வேலை என்ன அப்படின்னா, இது மாதிரி ஒரு இந்த ஆர்ட் பியூட்டி இதுல இருக்கக்கூடிய அது உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் பகுதிகள், அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ப்ராசஸஸ், அப்பேரண்ட் பிரின்சிபிள்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து மேற்புற விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னா எந்த பெயிண்டை யூஸ் பண்றது, எது மாதிரி குவாலிட்டி யூஸ் பண்றது, ஒரு மியூசிக்கல் இது பண்ணணும் அப்படின்னா அந்த மியூசிக்கல் இதுல வந்து என்னென்ன எக்ஸ்டர்னல் ஆஸ்பெக்ட்ஸ் கையாளுவது. ஸோ இதுக்கு வந்து மனிதனுடைய அறிவு தேவை. அறிவே இல்லாம எதுவும் செய்ய முடியாது. நோ டவுட் அறிவு தேவை. அதாவது சூப்பர்ஃபிஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்ல ஹேண்டில் பண்றதுக்கு அறிவினுடைய ரோல் இருக்கு அப்படிங்கிறார். எலிமெண்ட்ஸ், பார்ட்ஸ், எக்ஸ்டர்னல் ப்ராசஸஸ், அப்பேரண்ட் பிரின்சிபிள்ஸ். அதை அறிவு என்ன செய்கின்றது? அதை வந்து நன்றாக படிக்கின்றது, கவனித்து அதை படிக்கின்றது. அதை வைத்துக்கொண்டு எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதை அறிவு தீர்மானிக்கின்றது. அறிவே கம்ப்ளீட்டா இல்லை அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. அறிவும் தேவைதான், ஆனால் இட் ஹாஸ் a limited ரோல் டு பிளே அப்படிங்கிறார். இது யாரால புரிஞ்சுக்க முடியும்னா, ஒரு படைப்பாளிக்கு தான் பகவான் சொல்லக்கூடிய விஷயங்களை, ரொம்ப ஆழமான விஷயங்களை சொல்கின்றார். ஒரு படைப்பாளி, ஒரு பெரிய மியூசிஷியன், இல்லை ஒரு பெயிண்டர், இல்லை ஒரு போயட், அவங்களுக்கெல்லாம் வந்து அனுபவபூர்வமா பகவான் சொல்லக்கூடிய உண்மைகளை வந்து நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அறிவு என்ன செய்கின்றது? அறிவுக்கு ஒரு வேலை இருக்கு, பங்கு இருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது என்ன செய்யுது? நம்மளுடைய லோவர் மைண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து ஒளி விட்டுகின்றது. மைண்ட்லேயே வந்து டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு. பிசிக்கல் மைண்ட் இருக்கு, அது ரொம்ப எக்ஸ்டர்னல் மைண்ட், ரொம்ப பிசிக்கல் மைண்ட், அது ரொம்ப 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 எக்ஸ்டர்னலா இருக்கும். அப்புறம் சென்ஸ் மைண்ட் இருக்கு, வெறும் நம்மளுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள், புலன்களிலிருந்து வரக்கூடிய விஷயங்களை அது வந்து கையாளும், அவ்வளவுதான். அது வந்து சென்ஸ் மைண்ட். அப்புறம் வைட்டல் மைண்ட் இருக்கு, அது வந்து நம்மளுடைய இமோஷன்ஸை பொறுத்து இருக்கு. அதுல வரக்கூடிய இமோஷனல்லேருந்து அதுல வரக்கூடிய அதோடு இணைந்து செயல்படக்கூடிய மனம் இமோஷனல் மைண்டு. அப்புறம் புத்தி அப்படிங்கிறது இன்டெலெக்ட். இதுக்கு மேல இருக்கிறது தான் புத்தி. புத்தி வந்து என்ன செய்யும்? இந்த கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மனதினுடைய செயல்பாடுகள்ல ஏதாவது கரெக்ஷன் செய்யணும் அப்படின்னா அது கரெக்ட் பண்ணும். அதுதான் பகவான் சொல்றார். இன்டெலெக்ட் என்ன செய்யும்? இட் இன்ஸ்ட்ரக்ட்ஸ் அண்ட் என்லைட்டன்ஸ் லோவர் மென்டாலிட்டி. அது லோவர் மென்டாலிட்டி கிட்ட விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன செய்யும்? ஹேபிச்சுவலா தான் அதுக்கு செயல்பட தெரியும், கிரியேட்டிவா பண்ண தெரியாது. ஒரு விஷயத்தை வந்து புது மாதிரியா செய்ய தெரியாது நம்மளுடைய லோவர் மைண்டுக்கு. பிசிக்கல் மைண்டுக்கு வந்து பாருங்க, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பிரஷிங் ஒரு டீத்னு எடுத்துக்கலாம். காலம்பரை எல்லாரும் செய்யற வேலை பிரஷ் பண்றோம் டீத்தை. அந்த டீத் அந்த ப்ரஷ்ஷை நம்ம வந்து ப்ரஷ்ஷை பிடிக்கிறதுலேருந்து ப்ரஷ்ஷை நம்ம ப்ரஷ் பண்ணுறது எல்லாமே நம்மளுடைய மைண்டினுடைய ஃபிசிக்கல் பார்ட்டு செய்யுது. நம்ம வேற ஏதாவது திங்க் பண்ணிட்டு இருப்போம், ஆனால் அந்த வேலை பார்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் பியூர்லி ஹேண்டில்டு பை அவர் ஃபிசிக்கல் மைண்ட். ஃபிசிக்கல் மைண்டு கிரியேட்டிவாக பண்ண தெரியுமானா பண்ண தெரியாது. அது வந்து ஹேபிச்சுவலாக தான் பண்ண தெரியும். அதுதான் சொல்றாரு. அதெல்லாம் லோவர் பார்ட் ஆஃப் அவர் மைண்ட்.
habit of which left to itself the habit of doing things. அது வந்து எதையுமே ப்ராப்பரா அப்சர்வ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு செய்யாது நம்மளுடைய லோவர் பார்ட் ஆஃப் த மைண்ட். ஆனா நம்மளுடைய அறிவு என்ன செய்யும்? புரிஞ்சுக்கிட்டு அதை நல்லா செய்யும். ஸோ அறிவுக்கும் ஒரு பங்கு இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதே சமயம் எப்படி ஆன்மீக உண்மைகளை நம்ம வந்து அறிவை கொண்டு அணுக முடியாதோ அதே போலத்தான் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதனுடைய மிகவும் உயர்வான ஆழமான உண்மைகளை நம்மால் அறிவின் துணை கொண்டு அறிந்து கொள்ள முடியாது. The intellectual reason cannot seize its inner sense and reality. The highest and deepest truths of beauty la intellectual reason cannot seize its inner sense and reality அப்படிங்கிறார். And not even the inner truth of its apparent principles and processes. வெளியில வந்து தெரிய அதுல தெரிய நம்மால் காணக்கூடிய அந்த செயல்முறைகள் எந்தெந்த விதிகளின்படி செயல்படுகின்றன என்பதில் வெளியில தெரியக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் கூட அதற்கு உள்ள இருக்கக்கூடிய உண்மையை வந்து மனிதனுடைய அறிவு வந்து புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறார். அதற்கு தேவை, அதற்கு மேலுள்ள ஒரு அமைப்பிலிருந்து ஒரு வழிகாட்டுதல் தேவை. அப்பதான் வந்து மனிதனுடைய அறிவு இத்தகைய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும். அன்லெஸ் இட் இஸ் எய்டட் பை அ ஹையர் இன்சைட் நாட் இட்ஸ் ஓன் அப்படிங்கிறார். எப்பொழுதுமே ஹையர் இன்சைட்னு பகவான் சொல்றது இன்ட்யூட்டிவ் நாலேஜ் தான் பகவான் சொல்றார். இன்ட்யூட்டிவ் நாலேஜ் தான் நம்மளுக்கு சரியா நம்மளுக்கு கைட் பண்ணும். ஒரு மிகச்சிறந்த படைப்பாளிக்கும் அதுதான் கைட் பண்ணும் அப்படிங்கிறார். ஆன்மீகவாதிகளுக்கும் அதுதான் கைட் பண்ணும் அப்படிங்கிறார். அறிவு வந்து இந்த வழியில தான் ஒரு படைப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு வழியையோ செயல்முறையையோ அதனால் வழங்க முடியாது. அறிவை வைத்துக்கொண்டு இந்த ஒரு அழகு சம்பந்தப்பட்ட ஒரு படைப்பை உருவாக்கும் வழியையோ செயல்முறையையோ அதற்கான விதியையோ மனதை வைத்துக்கொண்டு உருவாக்க முடியாது. எப்படி உருவாக்க முடியாதோ அதே போலத்தான் அந்த ரசனையும், அப்ரிசியேஷன் ஆஃப் பியூட்டி, அழகை ரசிப்பது, அப்ரிசியேட் செய்வது, பாராட்டுவது, அழகை பாராட்டுவது வந்து மனிதன் அறிவை வைத்துக்கொண்டு முடியாது, அதை செய்ய முடியாது அப்படிங்கிறார். அதற்கு தேவை ஒரு டீப்பர் இன்சைட் அப்படிங்கிறார். ஒரு ஆழமான பார்வை, அகமுகமான பார்வை தேவை அப்படிங்கிறார். அறிவு வந்து என்ன செய்யும்? நம்முடைய லோவர் பார்ட் ஆஃப் த மைண்ட், அதனுடைய ஒரு மந்தமான நிலை, அதனுடைய ஒரு தெளிவற்ற நிலை. ஏன்னா அது வந்து எப்பொழுதுமே நம்முடைய லோவர் பார்ட் ஆஃப் மைண்ட் ஏற்கனவே பார்த்தோம், அது வந்து ஹேபிச்சுவலா செயல்படும். அப்படித்தான் எல்லாத்தையும் வழக்கமா ஒரு ஒரு ரெக்கார்டு, தேஞ்ச ரெக்கார்டு சுத்துற மாதிரி தான் அது செயல்படுமே ஒழிய ஒரு கிரியேட்டிவா செயல்பட முடியாது. அதுல இருக்கக்கூடிய அந்த டல்னஸையும் வேக்னஸையும் அதற்கு ஒரு தெளிவை கொண்டு வருவதற்கு மனிதனுடைய அறிவு வந்து உதவி புரியும். அந்த அளவுக்கு தான் ஒரு உதவி புரியும். ஏன்னா நம்மளுடைய லோவர் பார்ட் ஆஃப் மைண்ட் வந்து என்ன செய்யும் அப்படின்னா எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரியாக பார்க்க அது பழகி கொண்டு விடும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்த்து என்ன செய்யும்? உண்மை, அது ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மையை வந்து காண தவறிவிடும். உண்மையை காண தவறிவிட்டு அதை வந்து ஒரு தவறாக சித்தரிக்கும். எப்பொழுதுமே மனிதனுடைய அந்த லோவர் பார்ட் ஆஃப் மைண்ட் வந்து அது ஏன்னா அது வைட்டல், பிசிக்கல் அதோட அசோசியேட் ஆகிருக்கிறதுனால எப்பொழுதுமே அதனுடைய பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறார் பகவான். ஃபால்ஸ் அண்ட் க்ரூட் ஈஸ்தெட்டிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறார். ஃபால்ஸ் அண்ட் க்ரூட் ஈஸ்தெட்டிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறார். சில பேர் நிறைய பணம் வச்சிருப்பாங்க. சில சமயம் அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் பார்க்கலாம். நம்ம நிறைய பணக்காரங்களா இருப்பாங்க, பெரிய பணம். ஆனால் அவங்க அந்த வீடெல்லாம் கட்டிருக்கிறது பார்த்தா எந்த விதமான ஒரு அழகுணர்ச்சியுமே இருக்காது, அதில் ஒரு ஈஸ்தெட்டிக் சென்ஸே இருக்காது. அவங்க வேணா நிறைய பணம் செலவழிச்சு கட்டியிருப்பாங்க. சில பேர் வந்து பார்க்கலாம், சில பேர் வந்து ரொம்ப எளிமையா வீடு கட்டியிருப்பாங்க. அதே சமயம் அந்த எளிமையில ஒரு அழகும் ஒரு எஸ்தெட்டிக் சென்ஸும் இருக்கிறத பார்க்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் வந்து இந்த மைண்டினுடைய ஹையர் பார்ட்லேருந்து வேலை இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட அந்த எஸ்தெட்டிக் சென்ஸ் இருக்கும். ஈவன் அவங்க உடை உடுத்துவதிலிருந்து எல்லா விஷயங்களையும் கையாளுவதிலிருந்து
ஒரு அழகுணர்ச்சி இருக்கும். எப்பொழுதுமே வந்து நம்மளுடைய பாண்டிச்சேரி ஆசிரமத்துல மதர் வந்தப்பறம் தான் அந்த ஏஸ்தட்டிக் சென்ஸ் வந்ததுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப எளிமையாகத்தான் இருக்கும். எல்லாருக்குமே சாதகர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அந்த அறை, அவர்கள் உபயோகிக்கும் பர்னிச்சர் எல்லாமே ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா அந்த இடத்துல ஒரு அழகுணர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மதர் தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லோவர் பார்ட் ஆஃப் த மைண்ட் எப்பொழுதுமே அதுக்கு எப்போ அதுக்கு அந்த உயர்வான அந்த ரசனை இருக்காது. அதுக்கு எல்லாமே பழக்கப்பட்ட நிலையில் தான் அது செயல்படும். இதுல என்ன உண்மையிலேயே தேவை அப்படின்னா, நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு அகமுகமான பார்வையை நாம் விழித்தெழச் செய்ய வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். What is further needed is the awakening of a certain vision. நமக்கு எப்பொழுதுமே நம்ம உயர்வான விஷயங்களை நம்ம சரியான முறையில அணுகணும் அப்படின்னா, இந்த இன்னர் விஷன் இருந்தாதான் நம்மளால பார்க்க முடியும். இல்லாட்டி பார்க்க முடியாது. மைண்ட் கம்ப்ளீட்டா பிளாங்கா இருந்தா இன்னும் வசதி. உள்ள இருக்கக்கூடிய பார்வை ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறார். An insight and intuitive response in the soul. இந்த 3 விஷயங்களை சொல்றார். A certain vision, an insight, and intuitive response in the soul அப்படிங்கிறார். Intuitive response in the soul நமக்கு வேணும் அப்படின்னா, நம்ம வெளியில புறத்தில் வாழாமல் சர்ஃபேஸ்ல வாழாம உள்ஜீவன்ல நம்ம எந்த அளவுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணாம மதர் சொல்ற மாதிரி இந்த ஸ்டெப் பேக் இது மாதிரி உள்ளுக்குள்ளேயே வாழ பழகிட்டோம் அப்படின்னா, நம்ம கிட்ட வர ரெஸ்பான்ஸ் நம்மளுடைய சர்ஃபேஸ் ரெஸ்பான்ஸா இல்லாம ஒரு ஹையர் பிளேன்ல இருந்து வரக்கூடிய அந்த இன்ட்யூட்டிவ் ரெஸ்பான்ஸா இருக்கும். இதுதான் வேணும் அப்படிங்கிறார். இது அறிவு நமக்கு இந்த இதுக்கு பயன்படாது. அறிவு நமக்கு இதுக்கு பயன்படாது. அறிவு என்ன செய்யும்? எல்லாத்தையும் வெளியிலேருந்து தான் அது பார்க்கும். ரீசன் விச் ஸ்டடிஸ் ஆல்வேஸ் ஃப்ரம் அவுட் சைட் அப்படிங்கிறார். cannot give this inner and more intimate contact. அறிவு நமக்கு ஒரு உள்முகமான நெருக்கமான ஒரு தொடர்பை ஏற்படுத்தாது அனைத்தினுடனும் அப்படிங்கிறார். அதனால அறிவு என்ன செய்யணும்? அது எதன் உதவியை நாட வேண்டும் என்றால், a more direct insight springing from the soul itself அப்படிங்கிறார். ஸோ அறிவு எதன் உதவியை நாட வேண்டும்? A more direct insight springing from the soul itself அப்படிங்கிறார். ஆன்மனிலிருந்து வரக்கூடிய ஒரு அகப்பார்வை, நேரடியாக அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அகப்பார்வையின் துணை கொண்டுதான் அறிவு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொரு கருத்தையும் சொல்கின்றார். ஒவ்வொரு தருணத்திலும் அது எதனுடைய உதவியை அழைக்க வேண்டும் என்றால், அந்த உள்ளுணர்வை சார்ந்து செயல்படும் மனம். To call at every step on the intuitive mind. எதற்காக? அதனுடைய செயல்பாடுகளில் காணக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக அது எதனுடைய உதவியை நாட வேண்டும்? உள்ளுணர்வை சார்ந்து செயல்படும் மனம் அதனுடைய உதவியை நாட வேண்டும் அப்படிங்கிறார். To call at every step on the intuitive mind to fill up the gap of its own deficiencies அப்படிங்கிறார். ஸோ ரொம்ப கிளியரா சொல்றார் பகவான். அதாவது நம்ம அகத்தில் இருந்து தான் செயல்படணும். அது எல்லா நம்ம உலக வாழ்க்கையில செயல்படுவதாக இருந்தாலும் சரி, நீங்க அழகை ரசிப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு கலை படைப்பை ரசிப்பதாக இருந்தாலும் சரி, எதை ரசிச்சாலும் நீங்க உள்ளிருந்து செயல்படுங்க. அப்பதான் உங்களுக்கு ரியலா செயல்பட முடியும். அதர்வைஸ் வெறும் அறிவை கொண்டு செயல்பட்டால் அறிவு ஓரளவுக்குத்தான் உதவி செய்யுமே ஒழிய அது உங்களுக்கு அனைத்திற்கும் பின்னால் உள்ள உண்மையை கண்டறிவதற்கு அது உதவாது என்கின்ற கருத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். Paragraph 8. We see this in the history of the development of literary and artistic criticism. In its earliest stages, the appreciation of beauty is instinctive, natural, inborn, a response of the aesthetic sensitiveness of the soul, which does not attempt to give any account of itself to the thinking intelligence. When the rational intelligence applies itself to this task, it is not
satisfied with recording faithfully the nature of the response and the thing it has felt, but it attempts to analyze, to lay down what is necessary in order to create a just aesthetic gratification. It prepares a grammar of technique, an artistic law, and canon of construction, a sort of mechanical rule of process for the creation of beauty, a fixed code or shastra. This brings in the long reign of academic criticism, superficial, technical, artificial, governed by the false idea that technique, of which alone critical reason can give an entirely adequate account, is the most important part of creation, and that to every art there can correspond an exhaustive science which will tell us how the thing is done and give us the whole secret and process of its doing. Salient points. In its earlier stages, the appreciation of beauty is instinctive, natural, inborn, a response of the aesthetic sensitiveness sensitiveness of the soul and not based on thinking intelligence. When the rational intelligence is involved in this task, it is not satisfied with recording faithfully the nature of the response. It attempts to analyze, to lay down rules in order to create a just aesthetic satisfaction. It prepares a grammar of technique, an artistic law, and a sort of mechanical rule of process for the creation of beauty, a fixed code or shastra. This brings in the role play of academic criticism, which is superficial, technical, artificial, governed by the false idea that technique is the most important part of creation. It stipulates that corresponding to every art, there can be an exhaustive science which will tell us how the thing is done and give us the whole secret and process of its doing. Thank you, sir. பகவானினுடைய படைப்புகள் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து பகவான் வந்து 17, 18, 19 வயசு வந்து பார்த்தோம் அப்படின்னா அற்புதமான படைப்புகளை படைத்துள்ளார். எல்லாமே லிட்டரரி ஃபீல்டில் படைத்துள்ளார் என்பதற்கு பகவானை குறிப்பிடுகின்றார். ஏன்னா பகவானுடைய அன்யூஷுவல் டேலண்ட்ஸ், அவருடைய டேலண்ட்ஸ்லாம் ரொம்ப அன்யூஷுவலாக இருந்தது. கேம்பிரிட்ஜில் வந்து ஒரு பெரிய ஸ்காலர், பெரிய லிட்டரரி ஃபிகர் யார் அப்படின்னா ஆஸ்கர் ப்ரௌனிங் அப்படிங்கிறவர். ஆஸ்கர் ப்ரௌனிங் அப்படிங்கிறவர் கேம்பிரிட்ஜில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்காலர், லிட்டரரி ஃபிகர். அவர் வந்து பகவானினுடைய எழுத்தை பார்த்து விட்டு படைப்புகளை சில லிட்டரரி பீஸ் ஆஃப் பார்த்துட்டு அவருடைய பகவானுடைய ஸ்காலர்ஷிப்பை வந்து ரொம்ப பாராட்டுறாரு. அவருடைய அந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இதெல்லாம் வந்து ரொம்ப பகவானினுடைய அந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சர்ல அவர் இருக்கக்கூடிய அந்த ஆளுமையை வந்து அந்த ஆஸ்கர் ப்ரௌனிங் வந்து வெகுவாக பாராட்டுகின்றார். நிறைய விஷயங்கள் அவருடைய ஏர்லி கல்ச்சுரல் ரைட்டிங்ஸ், அந்த ஹார்மனி ஆஃப் வர்ச்சு அப்படின்னு சில கல்ச்சுரல் ரைட்டிங்ஸ் எல்லாம் பகவான் எழுதியிருக்கிறார். அதுவும் கேம்பிரிட்ஜில் இருக்கும்போது தான் எழுதியது. அதுவும் 1890 to 1892. அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணல கூடியது. ஆனால் அதையும் அப்பவும் அவர் தான் எழுதியிருக்கிறார். அது இதை பத்தி பகவான் என்ன சொல்றாரு, என்ன கூறுகின்றார் என்றார், இந்த பிரபஞ்சம் எவ்வாறு அந்த அழகு ஒத்திசைவு என்பதன் அடிப்படையில் படைக்கப்பட்டது என்பது குறித்த ஒரு விளக்கத்தை நான்
அப்பொழுது நான் இதன் மூலமாக நான் தெரிவித்தேன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ஒரு ரைட்டிங்கை பற்றி பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், பகவானுடைய படைப்புகள் எல்லாமே லேட்டரான் சாவித்திரி ஒரு ஹையஸ்ட் லெவல்ல இருந்து வெளியே வந்ததுன்னு பார்க்கிறோம். ஈவன் அவருடைய ஆரம்ப காலத்தில் இருந்தே பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய லிட்ரரி ஒர்க்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எஸ்ஏஸாக இருக்கட்டும், இல்லை கலெக்டட் போயம்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு ஹையஸ்ட் லெவல்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம இட் இஸ் நாட் அ மியர் மென்டல் லெவல்ல இருந்து வந்தது கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம இதுக்கு நிறைய பேர் அவங்கள பகவானுடைய ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. ஈவன் வென் யூ வாஸ் இன் கேம்பிரிட்ஜ், ரொம்ப வெகுவாக அவருடைய அந்த படைப்புகளை அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், அந்த சோர்ஸ் ஹையஸ்ட் லெவல்ல இருந்து வர்ற வரைக்கும் அதனுடைய படைப்பும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். நோ டவுட் என்னன்னா, ஏர்லி ஸ்டேஜ்ல இந்த அப்ரிசியேஷன் ஆஃப் பியூட்டி என்பதை பொறுத்த வரைக்கும் எப்படி எதன் அடிப்படையில் அது நடத்தப்படுகின்றது, எல்லாமே இன்ஸ்டிங்டிவா அப்ரிசியேட் பண்றது, இயற்கையாக, எல்லாமே ஸ்பான்டேனியஸா. அங்க அறிவினுடைய துணை என்பது கிடையாது. ஒன்றை பார்க்கின்றோம், ஒரு அழகு நம்மளுடைய ஆன்மனை கவர்கின்றது, அது குறித்த ஒரு ரசனையை நாம் தெரிவிக்கின்றோம். எல்லாமே நம்மளுடைய சோல்ஸ் ரெஸ்பான்ஸா இருக்கு. அங்க நம்மளுடைய திங்கிங் இன்டெலிஜென்ஸுக்கு வேலை இல்லை. இது ஆரம்பத்தில் அப்படிதான் நடைபெறுகின்றது. ஆனா மனிதனுடைய அறிவு சும்மா இருக்காது. அறிவு என்ன செய்யும்? இதனுடன் திருப்தி அடைந்து விடாது. வெறும் இத்தகைய ஒரு ரெஸ்பான்ஸ், இதை வெறும் பதிவு செய்வதுடன் மனிதனுடைய அறிவு திருப்தி அடைந்து விடாது. அது என்ன செய்யும்? மனிதனுடைய அறிவு எல்லாத்தையும் பகுத்து ஆராயும். ஃபர்ஸ்ட் மைண்ட் என்ன செய்யும்? இட் அட்டெம்ப்ட்ஸ் டு அனலைஸ். விதிகளை அது நிர்ணயிக்கும். இப்படி இருந்தாதான் சரியான ஒரு படைப்பாக இருக்கும், என்னுடைய ரசனைக்கு உகந்ததாக இப்படி இருந்தாதான் இருக்கும் அப்படின்னு அறிவு என்ன செய்யும்? சில விதிகளை அது நிர்ணயிக்கும். இந்த தொழில்நுட்பம், டெக்னிக், அதனுடைய இலக்கணத்தை அது வகுக்கும். இதெல்லாம் அறிவு செய்யும். இட் ப்ரிப்பேர்ஸ் தி கிராமர் ஆஃப் டெக்னிக் அப்படிங்கிறார். அப்புறம் அது குறித்த ஒரு விதி, an artistic law. அப்புறம் ஒரு ஆர்டிபிஷியலான ஒரு விதி, ஒன்றை உருவாக்க வேண்டும் என்றால் இப்படி செய்தால்தான் உருவாக்க முடியும் என்கின்ற ஒரு இயந்திர கதியான ஒரு விதியை அது வகுக்கும். ஒரு ஃபிக்ஸட் கோட், ஒரு சாஸ்திரம், இதையெல்லாம் எது செய்யும்? மனிதனுடைய அறிவு தான் செய்யும். இந்த அறிவு செயல்பட ஆரம்பித்த உடனே எது அதற்கு பின்னால் வருகின்றது என்றால் அகாடமிக் கிரிட்டிசிசம். அகாடமிக் கிரிட்டிசிசம்னா என்ன அர்த்தம்? இப்ப பார்த்தோம் அப்படின்னா, கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள்ல எல்லாமே பாடத்திட்டங்களாக வைக்கின்றார்கள். பாடத்திட்டங்களாக வைக்கும் பொழுது அதை அவர்கள் எவ்வாறு அணுகுகின்றார்கள்? ஒரு கல்வி கற்கும் மனப்பான்மை என்கின்ற ஒரு ரீதியில் தான் அனைத்தையும் அவர்கள் அணுகுவார்கள். ஒரு உயர்ந்த படைப்பை கூட கல்வி கற்கும் மனப்பான்மை என்கின்ற ரீதியில் தான் அவர்கள் அணுகுவார்கள். அதன் அடிப்படையில் தான் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய அந்த கிரிட்டிசிசம் அதுவும் அவ்வாறு தான் இருக்கும். அந்த அகாடமிக் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? மேம்போக்காக இருக்கும், சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும், எல்லாமே தொழில்நுட்பம் சார்ந்ததாக இருக்கும், டெக்னிக்கலாக இருக்கும், செயற்கையாக இருக்கும், ஆர்டிபிஷியலாக இருக்கும். ஒரு தவறான ஒரு எண்ணம். என்ன தவறான எண்ணம் அப்படின்னா, ஒரு படைப்புல டெக்னிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உள்ளிருந்து வரக்கூடிய அந்த ஸ்பான்டேனியஸ் கிரியேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது, டெக்னிக் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தின் பெயரில் அனைத்தையுமே அது என்ன செய்யும்? கையாளும் அப்படிங்கிறார். அப்புறம் இன்னொரு
இன்னொரு இன்னும் ஒரு விதியையும் அது அனுசரிக்கும். என்ன அப்படின்னா, அது என்ன செய்யும் அப்படின்னா, எல்லா கலைப்படைப்புகளுக்கும் பின்னால் அதற்கு அதற்கு தகுந்தவாறு ஒரு விஞ்ஞான ரீதியாக ஒரு 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 கட்டமைப்பும் இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சயின்டிபிக் அப்ரோச் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை அது பின்பற்றும். It stipulates that corresponding to every art, there can be an exhaustive science. The exhaustive science அப்படிங்கிறது என்ன செய்யும்? இதை இப்படி செய்யணும், இதற்கு ஒரு செய்யணும்னா அதற்கு பின்னால் உள்ள அந்த சீக்ரெட் இதுதான் அப்படின்னு அந்த விதிமுறைகளை அது அனுசரிக்கும். எல்லாத்துக்கும் சயின்ஸ் ஆஃப் டூயிங் திங்ஸ். சயின்ஸ் ஆஃப் டூயிங் திங்ஸ் அப்படிங்க வரும்போதே இந்த கிரியேட்டிவிட்டி போயிடுது இல்லையா? பகவான் அல்டிமேட்டா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்க ஏர்லி ஸ்டேஜ்ல அப்ரிசியேஷன் ஸ்பான்டேனியஸாகவும் உங்களுடைய ஆன்மனில் இருந்தும் அது எழுகின்ற செயலாக இருக்கும் வரைக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும். பட் இந்த மொமெண்ட் நம்மளுடைய அறிவு, திங்கிங் இன்டெலிஜென்ஸ், ரேஷனல் இன்டெலிஜென்ஸ் அதில் இன்வால்வ் ஆக 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 ஒரு செயற்கைத்தன்மையும் ஒரு இயந்திர கதியான ஒரு அணுகுமுறையும் தான் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல காணப்படுமே ஒழிய ஒரு ஸ்பான்டேனிட்டி இருக்காது. எல்லாமே ஒரு பிக்சட் ரூல் பேஸ்டா இருக்கும். இதுல அந்த ஈஸ்தட்டிக் சென்சிட்டிவ்னஸே இருக்காது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். A time comes when the creator of beauty revolts and declares the charter of his own freedom, generally in the shape of a new law or principle of creation. And this freedom, once vindicated, begins to widen itself and to carry with it the critical reason out of all its familiar bounds. A more developed appreciation emerges, which begins to seek for new principles of criticism, to search for the soul of the work itself, and explain the form in relation to the soul, or to study the creator himself, or the spirit, nature and ideas of the age he lived in, and so to arrive at a right understanding of his work. The intellect has begun to see that its highest business is not to lay down laws for the creator of beauty, but to help us to understand himself and his work, not only its form and elements, but the mind from which it sprang, and the impressions its effects create in the mind that receives. Here, criticism is on its right road, but on a road to a consummation in which the rational understanding is overpassed and a higher faculty opens, supra-rational in its origin and nature. Salient points. A time comes when the creator of beauty revolts and declares the charter of his own freedom in the shape of a new principle of creation. This freedom begins to widen itself and to bring the critical reason out of all its limitations. A more developed appreciation emerges to search for the soul of the work itself and explain the form in relation to the soul. It begins to study the creator himself, or the spirit, nature, and ideas of the age he lived in, and so to arrive at a right understanding of his work. The intellect begins to realize that its highest role is not to lay down laws for the creator of beauty, but to help us to understand himself and his work. It begins to help us understand the mind from which it sprang and the impressions its effects create in the mind that receives. Here, criticism is on a road to a consummation in which the rational understanding is overpassed and a higher faculty opens, supra-rational in its origin and nature. அறிவினுடைய தலையீடு அதிகமாக அதிகமாக என்ன என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆர்ட்
அண்ட் ஈஸ்தட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் கிரியேஷனாக சிருஷ்டியாக இருப்பதற்கு பதிலாக எல்லாமே மெக்கானிக்கல் கிரியேஷன் ஆகிவிடும். அதில் வந்து ரொம்ப ரூலுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, டெக்னிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, சயின்ஸ் அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களே ஒழிய ஒரு ஸ்பான்டேனியஸாக வரக்கூடிய அந்த கிரியேட்டிவிட்டி அங்கே வந்து நசிந்து போயிடும். இது வந்து இப்படியே இருந்ததுன்னு இப்படியே ஒரு செயல்முறை நடைபெறும் பொழுது என்ன நடைபெறும் அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு சிறந்த படைப்பாளி இதற்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுவான் இல்லையா? இது வந்து ஒரு சிறந்த படைப்பாளி இத்தகைய ஒரு செயல்பாட்டை அவன் அனுமதிக்க மாட்டான். அவன் அதற்கு எதிராக கிளர்ந்து எழுவான் இல்லையா? அவனுடைய முழு சுதந்திரத்தை அவன் நிலைநாட்ட விரும்புவான். ஒரு புதிய படைப்பின் மூலமோ ஒரு புதிய விதியின் மூலமோ அவனுடைய முழு சுதந்திரத்தை நிலைநாட்ட விரும்புவான். அது வந்து அவனுக்கு முழு சுதந்திரத்தை தரும், அது அவனை விசாலப்படுத்தும். அந்த விசாலத்துல என்ன நடைபெறும் என்றால், அறிவினுடைய எல்லைகள் வந்து ஒரு குறுகிய அளவில் செயல்படாமல் அதுவும் விசாலம் அடையும். அறிவு வந்து ஒரு குறுகிய அளவில் செயல்படும் பொழுது என்ன செய்கின்றது? அது வந்து ஒரு மிகச்சிறந்த படைப்பை கூட அது முடக்குகின்றது. ஒரு இறுகிய விதிகளின் மூலம் அது அனைத்தையுமே ஒரு எல்லைகளுக்குள் முடக்குகின்றது. ஆனால் ஒரு சுதந்திரமான நிலையை நாம் உருவாக்கி கொடுக்கும் பொழுது ஈவன் அந்த கிரிட்டிக்கல் ரீசன் அது கூட அதனுடைய ஒரு வரம்புகளிலிருந்து அது விசாலம் அடையும் என்று கூறுகின்றார். இதனால என்ன நடைபெறும் அப்படின்னா, எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு அந்த அந்த ரசனை, ஒரு அப்ரிசியேஷன் என்பது நன்றாக வளர்ச்சி அடைந்த நிலையில வெளிப்படும். அது எதை தேடும்? படைப்புகளில் வந்து எதை தேடும்? அத்தகைய ரசனை, அத்தகைய அப்ரிசியேஷன் அனைத்திலும் உள்ள அதனுடைய ஆன்மனை தேடும். It will search for the soul of the work itself. உண்மையிலேயே வந்து எது ஒரு ரியல் அப்ரிசியேஷன் ஆஃப் பியூட்டி அப்படின்னா, ஆர்ட் அப்படின்னா, அனைத்து படைப்புகளுக்கும் உள்ள இருக்கக்கூடிய நாம் ஆன்மனை தேடுவது, அதுதான் சரியான அப்ரிசியேஷன். புற வடிவத்தை அதனுள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மனுடன் பொருத்தி பார்த்தல். வெறும் புற வடிவத்தை மாத்திரம் வந்து விளக்காமல் புற வடிவத்தை உள்ளிருக்கும் ஆன்மனின் மூலமாக விளக்க முயலுதல், இவையெல்லாம் நடைபெறும். ஒரு படைப்பாளி அவனுடைய தன்மை என்ன, அவன் அந்த படைப்பை கொடுத்துள்ள காலகட்டத்தினுடைய தன்மை என்ன, அவனுடைய ஒரு படைப்பை நாம் எவ்வாறு சரியாக புரிந்து கொள்வது, இதையெல்லாம் நமக்கு கொடுக்கும். இதெல்லாம் எது கொடுக்கும்? a more developed appreciation அப்படிங்கிறார். a more developed appreciation என்ன அர்த்தம் அப்படின்னா, அனைத்தனும் உள்ள ஆன்மனை கண்டறிவது. வெறும் புற வடிவத்தை மாத்திரம் பார்க்காமல் புற வடிவம் எந்த அளவிற்கு அந்த படைப்பினுடைய ஆன்மனை வெளிப்படுத்துகின்றது என்பதை பார்ப்பது. படைப்பாளி வந்து எந்த இயல்பில் இருந்து அந்த படைப்பை படைத்துள்ளான், அவன் வாழ்ந்த காலகட்டம் என்ன, அந்த காலகட்டத்தின் வெளிப்பாடாக இது இருக்கின்றது என்றால் அந்த காலகட்டம் எத்தகையது, எவ்வாறு அவனுடைய படைப்பை நாம் ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு படைப்பு வருகின்றது. இந்த காலகட்டம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொண்டால்தான் அவனுடைய படைப்பை நம்மால புரிந்து கொள்ள முடியும். இந்த நிலையில, அந்த முழு சுதந்திரம் என்கின்ற நிலையில என்ன நடைபெறுகின்றது என்றால், அறிவு தன்னுடைய எந்த எல்லைகளுக்குள் அது செயல்பட வேண்டும் என்பதை அறிவு உணர்கின்றது. அறிவு வந்து தன்னுடைய பங்கு என்ன என்பதை சரியாக உணர்கின்றது. வெறும் விதிகளை மாத்திரம் அமைப்பது அறிவினுடைய வேலை இல்லை என்பதை அறிவு உணர்கின்றது. படைப்பாளிக்கு ஒரு விதிகளை மாத்திரம் அமைத்து தருவது அறிவினுடைய வேலை இல்லை. அந்த படைப்பாளியை அவனுடைய வேலையின் மூலமாக, அவனுடைய படைப்பின் மூலமாக புரிந்து கொள்வதற்கு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த அறிவினுடைய வேலை என்பதை அறிவு உணர்ந்து கொள்கின்றது. The intellect begins to realize that its highest role is not to lay down laws for the creator of beauty, but to help us
to understand himself and his work. இவையெல்லாம் நடைபெறுகின்றன. படைப்பாளியினுடைய மனம் எத்தகையது என்பதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவுகின்றது. படைப்பாளியினுடைய மனம் எத்தகையது, அதலில் இருந்து இந்த படைப்பு வந்துள்ளது என்றால் அந்த படைப்பாளியினுடைய மனம் எத்தகையது, அதே போல எத்தகைய ஒரு பாதிப்பையும் ஒரு பதிவையும் பார்ப்பவர்கள் மனதில் அது உண்டாக்குகின்றது என்பதையெல்லாம் இது நமக்கு அறிந்து கொள்வதற்கு உதவுகின்றது. இதெல்லாம் எப்பொழுது நடக்கும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மோர் டெவலப்டு அப்ரிசியேஷன் அப்படிங்கிறார். இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் எப்பொழுது நடைபெறும் என்றால், ஒரு சுதந்திரமான நிலையில ஒரு படைப்பாளி செயல்படும் பொழுது அவன் புதிய ஒரு விதிகளை உருவாக்குகின்றான், ஒரு புதிய படைப்புகளை உருவாக்குகின்றான். அப்ப என்ன நடைபெறுகின்றது? மோர் டெவலப்டு அப்ரிசியேஷன். மோர் டெவலப்டு அப்ரிசியேஷன்னா சாதாரணமா வழக்கமாக ஒரு கிரிட்டிக்கலா எல்லாத்தையும் பார்க்காம மோர் டெவலப்டு அப்ரிசியேஷன் ஒரு மனிதன் செய்கின்றான். அவ்வாறு செய்யும் பொழுதுதான் இதெல்லாம் நடைபெறுகின்றது. அவனுடைய பார்வை விசாலம் அடைகின்றது. அவன் படைப்பாளியினுடைய மனதை புரிந்து கொள்கின்றான். எவ்வாறு இந்த படைப்பாளியினுடைய மனம் இருந்திருக்க வேண்டும் இத்தகைய படைப்பு அத்தகைய மனதிலிருந்து வருவதற்கு, அதே போல அந்த படைப்பை பார்ப்பவர்களினுடைய மனதில் எத்தகைய ஒரு பதிவை அதை உண்டாக்குகின்றது என்பதையெல்லாம் இந்த அவன் புரிந்து கொள்கின்றான். இதுல கிரிட்டிசிசம், விமர்சனம் என்பது எத்தகையதாக இருக்கின்றது? வெறும் மேம்போக்கான அறிவை சார்ந்து இருக்கின்றதா என்றால் இல்லை. இது கிரிட்டிசிசம் என்பது ஒரு முழுமையை நோக்கி செல்லும் ஒரு பாதையில் அது செல்கின்றது. ஒரு முழுமை, ஒரு பூரணம், அதை நோக்கி அழைத்து செல்லும் பாதையில் அது செல்கின்றது. கிரிட்டிசிசம் இஸ் ஆன் a road to consummation அப்படிங்கிறார். இந்த கன்சம்மேஷன்னா என்ன அர்த்தம்? பூரணத்துவத்தை எட்டுகின்றது. இந்த பூரணத்துவத்தில் என்ன நடைபெறுகின்றது? வெறும் அறிவின் மூலமாக புரிந்து கொள்ளுதல் என்பது கடந்து செல்லப்படுகின்றது. வெறும் அறிவின் மூலமாக புரிந்து கொள்ளுதல் என்பது கடந்து செல்லப்படுகின்றது. ரேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஓவர் பாஸ்ட். அதற்கு பதிலாக என்ன இடம் பெயர்கின்றது? ஒரு அறிவைக்கு மேலுள்ள ஒரு விஷயம் அதற்கு பதிலாக இடம் பெயர்கின்றது. ஹையர் ஃபேக்கல்டி ஓப்பன்ஸ். எது ஹையர் ஃபேக்கல்டி? அறிவை தாண்டி உள்ள விஷயங்கள், சூப்ரா ரேஷனல். அது எங்க இருக்கு? அதோடைய ஆரிஜின் எங்க இருக்கு? உயர் தளம், இன்ட்யூட்டிவ் பிளேன், சூப்ரா ரேஷனல் இன் இட்ஸ் ஆரிஜின் அண்ட் நேச்சர். இதை என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்ம எதை இந்த ஒரு கலையாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், நம்ம அதை சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மால அறிவை வைத்துக்கொண்டு புரிந்து கொள்ள முடியாது. நம்ம ஹையர் பிளேன்ல இருந்து தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். வெறும் இன்டெலெக்டை வைத்துக்கொண்டு நம்மால புரிந்து கொள்ள முடியாது என்பதைத்தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். பேராகிராஃப் 8 முடிவடைகின்றது. சார், இன்னைக்கு நீங்க பகவான் லண்டன்ல இருக்கும்போது இந்த ஆஸ்கார் பிரவுனிங் அவர் பார்த்து அவர் பத்தி சொன்னீங்க சார். அவர் பகவான் ஆஸ்கார் பிரவுனிங் அவரை பார்த்து பேசினதை பத்தி அவரோட ஃபாதருக்கு லெட்டர் எழுதுறார் சார் 1890. நான் அந்த வாசிக்கட்டுமா சார்? எஸ் சார். Extract from a letter to his father. Last night I was invited to coffee with one of the dons, and in his rooms I met the great OB, otherwise Oscar Browning, who is the feature par excellence of kings. He was extremely flattering, passing from the subject of cotillions to that of scholarships. He said to me, I suppose you passed an extraordinarily high examination. I have examined papers at 13 examinations and had never during that time seen such excellent papers as yours, meaning my classical papers at the scholarship examination.
as for your essay, it was wonderful. அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார்னு சொல்லிட்டு, in this essay, a comparison between Shakespeare and Milton, I indulged in my oriental tastes to the top of their bent. It overflowed with rich and tropical imagery. It abounded in antitheses and epigrams, and it expressed my real feelings without restraint or reservation. I thought myself that it was the best thing I had ever done, but at school I would have been condemned as extraordinarily Asiatic and bombastic. The great Obi afterwards asked me where my rooms were, and when I had answered, he said, "That wretched hole." Then turning to Mahaffy, "How rude we are to our scholars. We get great minds to come down here and then shut them up in that box. I suppose it is to keep their pride down." ரொம்ப அற்புதமா பகவான் எழுதியிருக்காரு. ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. கேம்பிரிட்ஜ்ல கஷ்டப்பட்டாரு. கேம்பிரிட்ஜ்ல போய் தான் நிறைய அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் வருது. பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் வர்றாங்க. இன்ஃபேக்ட் பெர்ட்ரண்ட் ரசல் எல்லாம் அவருடைய கண்டெம்பரரிஸ் தான். கேம்பிரிட்ஜ்ல இருந்தவங்க தான் அவங்க எல்லாமே. பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாமே அவருடைய கண்டெம்பரரிஸ். தேங்க்யூ சார். அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் சார், அவர் வந்து அவங்க ஃபாதர் வந்து அந்த சமயத்துல ப்ராப்பரா பணம் எல்லாம் அனுப்ப முடியல. ஆமாமா, பணம் அனுப்பிக்கல. கரெக்ட். அதனால இந்த இதுல பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் தன்னை மட்டும் இல்லாம தன்னோட 2 அண்ணன்களுக்கும் சேர்த்து அவர் ஸ்டார்டட் ப்ரொவைடிங் மணி அண்ட் அதர் திங்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இதெல்லாம் இருந்தது. நீங்க இன்னைக்கு ஆஸ்கார் ப்ரௌனிங் பத்தி சொல்லி அவர் எப்படி பகவானை அப்ரிஷியேட் பண்ணாருங்கிறது உடனே சொல்லணும்னு தோணுது. தேங்க்யூ சார். தேங்க்யூ.